தம்பி உள்ள போய் உட்காருங்க ஐயா. இல்ல பரவாயில்லையா, இங்க காத்தோட்டமா இருக்கு. சரி வந்துட்டு இருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளவு நேரத்துல வருவாங்க? வந்துருவாங்க, இப்போ வந்துருவாங்க. வராம எப்படி இருப்பாங்க? என்னையா இன்னொரு இளநீ சாப்பிடுறியா? அப்புறம் என்ன கர்மம், போயா. ஆள் நிக்கிறது இல்லையா? வேற எங்கேயாவது போயா. சாரி சார். திறக்காத. திறந்த வெட்டிடுவேன். டேய், அருணாச்சலம் சுந்தரவடி பையன் அருணாச்சலத்தை பத்தி விசாரிக்க ஸ்டுடியோ துரைசாமியை பார்க்க வந்திருக்கானா. கூட இன்னொருத்தனும் வந்திருக்கானா. 2 பேரையும் ஒரே போடா போட்டுருங்க. அதுக்காக தாண்டா உங்களை வர சொல்றேன். வெட்டி தண்டவாளத்தில் போட்டுட்டு போயிட்டே இருங்க. டேய், முதல்ல அவங்கள வெட்டுவோம்டா, அப்புறம் அண்ணன் கிட்ட சொல்லிக்கலாம்டா. அருணாச்சலம் பையனை தூக்கியாச்சுன்னு சொன்னா அண்ணன் சந்தோஷப்படுவாரா. உடனே சீக்கிரம் வாங்கடா. வாடா, பொருள் எடுத்துட்டு போவோம். சார், நீங்க எதுவுமே பேசாதீங்க சார். நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க சார். என்னையா சொல்றேன்? ஐயோ சார், உங்களை கொல்றதுக்கு ஆளுங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க சார். ஸ்டுடியோக்காரனுக்கு தெரியாம முதல்ல அங்கிருந்து கிளம்புங்க சார். சார், நான் நம்ம ஓடிட்டு தான் சார் நிற்கிறேன். வேகமா கிளம்பி வந்துருங்க சார். சரி. மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வந்துடுறேன். வருது சார், வருது. வழியில சார், கிளம்பிடலாம் சார், போயிடலாம் சார். ஏரியா என்ன கொல்றதுக்கு இங்க யார் இருக்கா சார்? உங்களை இல்ல சார்,
அருணாச்சலத்தோட பிள்ளைங்கிறதுனால உங்களை வெட்ட வந்துட்டு இருக்காங்க சார். சார் வண்டி எடுக்கு சார். உனக்கு எப்படியா தெரியும்? ஐயோ கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு சார். ஒண்ணு கிடைக்க போற இடத்துல கேட்டேன் சார். இல்ல நீ ஏதோ தப்பா கேட்ட. முன்ன பின்ன தெரியாது இந்த ஊர்ல எங்க அப்பாவோட பிள்ளைங்கிறதுனால என்ன வெட்ட வராங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ நான் உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தெரியலையே சார். ஒண்ணு செய்யுங்க, வண்டி இங்க நிக்கட்டும். நம்ம பதுக்கி போய் ஸ்டுடியோக்கார வீட்டுல பாப்போம். நேரில் பார்த்தா நீங்க நம்புவீங்களா சார்? சரி வா. ஐயோ எங்கிட்டு போக வேணாம் சார், இப்படி சுத்தி போலாம் சார். வாங்க வாங்க சார். என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? கிடைச்சவன கோட்டை விட்டீங்களேண்ணா. ச்சே, அவன் மட்டும் இப்ப கிடைச்சான்னா அறுத்தரலாம். என்னண்ணா இங்கதான் இருந்தாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியலையா? அட போங்கண்ணே. டேய் போய் தேடுங்கடா. எங்க இருந்தாலும் புடிச்சு கொண்டு வாங்கடா. போங்கடா. விடக்கூடாதா? உங்க கூட துணைக்கு வந்தால் நான் தானே தெரிச்சுன்னு வைக்க. ஒண்ணுக்கு போன இடத்துல நீ வெட்டி போட்டிருப்பாங்க சார். நல்ல வேலை தப்பிச்சு. உங்க அப்பாவோட போட்டோவை பார்த்ததும் ஸ்டுடியோக்காரன் நம்மளை உட்கார வச்சு கவனிச்சால. நான் கூட உங்க அப்பா பெரிய மகாத்மா போல இருக்கு, ஒரே மெச்சுற அளவுக்கு பெரிய மனுஷனை வாழ்ந்திருக்காருன்னு நான் தப்பு கணக்கு போட்டேன். இல்ல இத்தனை வருஷம் கழிச்சு கூட உங்க அப்பா மேல இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னா அவர் வாரிசுங்கிறதுக்காகவே உங்களை கொல்லணும்னு அலையிறாங்கன்னா உங்க அப்பா சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு சார். யோ கர்மம் பிடிச்சவனே. ஏயா கார் இப்படி நாரடிச்சு வச்சிருக்கியே. சும்மா இருங்க சார். உங்க உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக கால் வழியா ஒண்ணு கடிச்சிட்டு வந்திருக்கேன் சார். உங்களுக்கு இந்த வண்டி தான் பெருசா போச்சுல சார். உங்களுக்காக நான் பண்ற தியாகத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். அதுவும் ஒரு விஷயம் உறுதியாகி போச்சு. அங்க போனா ஞானம்பாவை தெய்வமா கோவில் கட்டி கும்பிடுறாங்க, நம்மளையும் நல்லா உபசரிச்சு அனுப்பிச்சாங்க. ஆனா இங்க உங்க அப்பாவை தேடி வந்தா கூட்டமா சேர்ந்து கொலவெறியோட கொல்ல வர்றாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சு சார். என்ன? பத்தினி மேல பழி சொன்னா பாடையில தான் போகணும். ஞானம்மாவை சொன்னேன், அந்த அம்மா மேல பழி சொன்ன பாவம் மன்னாருடைய வரைக்கும் தேடி வந்து அடிக்குது பாருங்க. ஷட் அப். அதுக்குல்ல சார். ஜஸ்ட் ஷட் அப். சார் வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க சார். போயா, எனக்கு யாரு துணையும் தேவையில்லை. யாரையும் நம்பி நான் பிறக்கல, நான் பாத்துக்கிறேன். போ. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒருத்தனை என்னால சமாளிக்க முடியும். போயா, இறங்கி போ. சார் ஒண்ணுக்கு போகணும் சார். பாதிதான் சார் போச்சு, மீதி இன்னும் இருக்கு சார். நீங்க பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க சார். நான் இறங்கிட்டேன்னு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சார், வந்துருவேன். நீங்க வேணா போயிட்டு வாங்க சார், நான் வண்டியை பாத்துக்கிறேன். மூறியா ஏறு. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம நம்ம ராஜிதா சார். சின்ன குழந்தைய சமாளிக்க முடியாம எதுக்கு எடுத்தாலும் போன் டார்ச்சர் தாங்க முடியல. என்னன்னு கேளியா? என்ன ராஜி? இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த பொண்ணு சாப்பிட மாட்டீங்களா? அது இல்ல சார். பின்ன நான் மாத்திரை போட்டுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் இல்ல சார். அப்படின்னா உனக்கு என்னதாமா பிரச்சனை? கொஞ்சம் காசு வேணும் சார். என்னது காசா? எதுக்கு? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? செலவுக்கு தான் சார். அதான் பிள்ளைய கொண்டாந்து ஒப்படைச்ச அன்னைக்கே கொடுத்தனேம்மா, அப்புறம் என்னம்மா? அட்வான்ஸ் தானே சார் கொடுத்தீங்க, அடுத்த பேமெண்ட் இன்னும் கொடுக்கவே இல்லையே.
அடுத்த பேமெண்ட். ஒரு சின்ன குழந்தைய சமாளிச்சு ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல. காசு மட்டும் கரெக்டா கேளு. இந்த பாருமா, இந்த அசைன்மெண்டே கொஞ்ச நாளைக்கு தான். ஒரே அடியா குழந்தைய திரும்ப வாங்குறப்ப மொத்த பேமெண்டே கொடுத்துறேன். சரியா? சார் அது வரைக்கும் தாங்காது சார், கூவிரும் சார். கூவிருமா? என்ன கூவிரு? எதுக்கு கூவிரு? சார் நான் வேலைக்கு வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அவங்க என்ன கல்லையும் மண்ணையுமா சாப்பிடுவாங்க? சரி, இப்ப என்னதான் செய்யுங்கிற? பேமெண்ட் உடனே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார் கண்டிப்பா காசு வேணுங்கிறா சார். சரி, கொடுக்கறேன்னு சொல்லு. சார் என்ன சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருமா, யோசிக்க வேணாமா? ரொம்ப அர்ஜென்ட் சார், கையில காசே இல்ல. ஓ அர்ஜென்ட்டுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நீ ஒசூர்ல இருக்க, நான் சென்னையில கூட இல்ல. ஒரு வேலையா வெளியூர் வந்துட்டு இப்பதான் சென்னை நோக்கி திரும்பி போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள காசு வேணும்னா எப்படிமா கொடுக்கறது? சார் நீங்க சொன்னா போதும் சார், என் தம்பியை வந்து வாங்கிக்க சொல்றேன். எங்க வரணும், எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் சார். விடமாட்ட போல் இருக்கே. சரிம்மா, நான் அட்ரஸ் SMS பண்ணி விடுறேன். எத்தனை மணிக்கு வரணுங்கிறத நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரியா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நான் கரெக்டா பேசினா சார்? பக்காவா பேசினேன், இது போதும். அவங்க 2 பேரும் அட்ரஸும் தகவலும் வரட்டும். ஓ தம்பி மாதிரி சென்னை லோக்கல் போலீஸ் அனுப்பிச்சு அப்படியே கோழி அப்புக்கிற மாதிரி அனுப்பிடுவோம். ஃபார்மசில டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்லம்மா. வாங்கிட்டு வந்துட்டேம்மா. வா கயல். அத்தை இப்ப எப்படி இருக்கு ரோஹித்? தேங்க்ஸ் அம்மா. பரவாயில்லக்கா, அண்ணன் கையசிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. அடிக்கடி வந்து பாக்குறல்ல, அதான். கயல், இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான் அத்தை. ஆனா என்னால இந்த கதிக்கு ஆளானவன பார்க்காம வராம இருக்கிறது இன்னும் உறுத்தலா இருந்துச்சு. யாழினி வேற போன் பண்ணி சொன்னாலா, அதான் பொறுக்க முடியாம வந்துட்டேன். வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தீங்க கயல்? போய்தான் எக்ஸாம் வரதுனால காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு வந்தேன். யாருக்கும் ஒன்னும் சந்தேகம் வரலையே? இல்ல அத்தை, அப்பா இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் குடஞ்சு கேள்வி கேட்டு இருந்திருப்பாரு. அப்பா வீட்ல இல்ல, அம்மா மட்டும்தான். ஈஸியா சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ரோஹித், வலி இப்ப எப்படி இருக்கு? என்ன லூசாடி நீ? வலிச்சா இப்படி சிரிப்பானாவ? ஏய் கருவாச்சி, சும்மா இருக்க மாட்டியா நீ? என்னது கருவாச்சியா? அப்படின்னா கருப்பா அழகா கோயில் சில மாதிரி இருக்கான்னு அர்த்தம். ஹே பாருடி, உன்னை பத்தி நீயே சொல்றது கேட்டதும் ரோஹித்கே பொறுக்கல. எப்படி சிரிக்கிறான் பாரு. ரோஹித் இப்படி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? சிரிப்பையே மறந்துட்டேங்கிற அளவுக்கு பயங்கர டல்லா இருந்தான். இன்னைக்குதான் இப்படி சிரிக்கிறான். அதுக்கு காரணம் நீங்க தான். ஐயோ என்னத எல்லாரும் சேர்த்து சொல்றீங்க? ரோஹித்தை சிரிக்க வச்ச பெருமை யாழினிங்கிற எருமைக்கு தான் சொந்தம். அப்ப நம்ம யாழினி காமெடி பேசுங்கறியா? என்னடி உங்ககிட்ட கேட்டாளா அவ? அவ என்னடா எருமைங்கற, நீ என்னடா காமெடி பேசுங்கற? என்னடி எல்லாரும் கூடி நின்னு கும்மி அடிக்கிறீங்களா? பிச்சர் வர ஆஸ்கல். ஐயோ, நீ கோவப்படும் போது உன் முகம் எவ்வளவு செவப்பா இருக்கு தெரியுமா? சோ ஸ்வீட். சிப்பா ஒண்ணு வேணாம் போ. ஏய் கோச்சுக்காதடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரோஹித் இப்படி சிரிச்சிட்டு இருந்தாலே போதும், சீக்கிரமா குணமாயிடுவான். அதாவது அவன் என்ன சொல்ல வரானா தெரியும். சாப்பிட்டு ஏதாவது குடுக்க சொல்றான் அதானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அது சரி சரி, இங்க பாருங்க, நீங்க ஏதாவது சாப்பிடாம போனீங்கன்னா அவன் விட மாட்டான். இந்த ஹாஸ்பிடல் கேண்டீன்ல ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க சாப்பிடலாம். அதெல்லாம் எதுக்கு அத்தை? அதான் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பிகு பண்ணாம வா. ஏய் தீனி பண்டாரம், இப்போ உனக்கு திங்கணும் அதானே? அதேதான், வா போலாம். ஏய் அனு, அண்ணன் அனு, அண்ணனை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ, காக்கா கீக்க தூக்கிட்டு போயிடும். ஏய் உனக்கெல்லாம் கயல் மாதிரி ஆள் தான் கரெக்ட். அண்ணனை பாத்துக்கோ. சரிம்மா. இப்ப கல்பனா பெரியம்மா எங்க இருக்காங்க? என் வீட்டுல தான் இருக்கா கயல். துணைக்கு அகஸ்டின் அங்க இருக்காரு. அப்புறம் போகணும், அவளுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இங்கே இங்கே ஓடுறதுக்கு கஷ்டமா இல்லையா அத்தை?
வேண்டியவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு கஷ்டம்லாம் கஷ்டமாவே தெரியாது கயல். உண்மைதான் அத்தை. அப்படி நினைச்சுதான் நானும் இங்க வந்தேன். சரி வா. சரி, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போற? இங்க கேண்டீன்ல சுண்டல் ரொம்ப டேஸ்டா இருக்கும், வா. என்ன டேய், மாமனார் பார்க்க வந்தியா இல்ல கேண்டீன்ல சுண்டல் சாப்பிட வந்தியா நீ? ஏன்பா, மாமனாருக்கு மூட்டை தானே மாத்திரம், கிட்னியா மாத்திரம்? அது உழைப்பாரா மாட்டாரான்னு கவலைப்படுறதுக்கு கிட்னியவே மாத்தட்டுமே. அதுக்காக இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடாம பட்னியா கிடக்க முடியும்? அவரு மாமனார் தானே, அப்பாவா என்ன? இல்லம்மா சார், சில மாமனார்கள் வந்து அப்பா விட மேலா இருப்பாங்க, என்னோட மாமனார் போல. அதுக்காக தான் சொன்னேன். சரியா, வா. ஒன்னு பண்ணலாம் கயல். நான் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி, சரியா? உட்காருங்கம்மா, எதுக்கு எந்திரிக்கிறீங்க? எடுத்துக்கங்க, சாப்பிடு கயல். இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி. கயல், உங்க அப்பா அங்க நிக்கிறாரு. உங்க அப்பா ஒண்ணு பார்க்கல, சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம். வா. அந்த பக்கம் போங்கம்மா. இல்ல, ஐயோ அத்தை, இப்ப என்ன பண்றது? இரு இரு இரு, பதட்ட படாத. இரு, நான் பாக்குறேன். போயிட்டாங்க, வாங்க. வா 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 வா, சீக்கிரம் சீக்கிரம் கீழே போயிடுங்க. வணக்கண்ணே. வணக்கம். என்னண்ணே, நீங்க பாட்டுக்கு ட்ரிப் இருக்கே, கிளம்பி வானீங்க. எந்த ஊர் லோடு? பாம்பேக்கு. பாம்பேயா? ரொம்ப தூரமாச்சே. அவ்வளவு தூரமா போறோம்? ஆமா. எப்ப ரிட்டர்னு? ரிட்டர்னு அங்க லோடு கிடைச்சா உடனே ஏத்திட்டு வர வேண்டியதான். அது வரைக்கும் அங்கதானா? ஆமா, பின்ன அங்க இருந்து எம்டிஆ ஓட்டு வர சொல்றேன். அப்ப வர 10 நாள் ஆகுமே. ஆமா ஆமா ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லண்ணே. அப்புறம் என்ன நேரத்தை கடத்திக்கிட்டு வா, சட்டு விட்டு வண்டி எடுப்போம். அதெல்லாம் வேணாம், காசை கொடுப்பா. சரிண்ணே.